என்னோடய பேர் சஃபருல்லா. நான் மீன்பிடி சங்க தலைவராகிறேன். முக்கியமாக வந்து இந்த கண்டல் கண்ணாமரங்கள் வந்து அது கடல் தாவரம் தான் சொல்லுவாங்களோ. முந்தி காலத்தில் இருந்து இது பாதுகாக்கப்பட்ட வந்த ஒரு விஷயம் ஒன்று. இப்போ காலத்தை பொறுத்த மட்டுக்கு இதை பாதுகாக்கிறேங்கிறது ஒரு கேள்விக்குறியாகிக்குது. காரணம் என்னான்னு கேட்டால், இதில் வந்து முந்தி விரவுக்கு மட்டும்தான் இதை அந்த கிளைகளை உடைச்சி பயன்படுத்துவாங்க. இப்போ மரங்களையும் வெட்டுற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலையில் போகுது. காரணம் என்னான்னு கேட்டால், இதை பாதுகாக்கிறதுக்கு சொல்ல வேண்டிய காரணம் என்னான்னு கேட்டால், இயற்கை அனர்த்தங்களை பாதுகாக்குது. அதாவது மக்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பாதுகாக்குது இந்த தாவரங்கள். அது இல்லாமல் மற்றது இந்த தாவரங்களில் தேன்கூடுகள் உருவாக்கம் ஈக்குது. அந்த தேன்கூடுகள் வந்து ஒரு மருத்துவ தன்மையை கொண்டதாகிக்குது. மற்றது இதில் வந்து கடல் வஸ்துக்கள், அதாவது மீன், இறால் உற்பத்தி ஆகுது. அதால் எங்களுக்கு மக்கள் நீங்கள் விளங்கிக்கணும் என்னன்னு கேட்டால், இந்த தாவரங்களை, இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கமும் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. அதுக்கான சட்டங்களும் வகுக்கப்பட்டிருக்குது. அதாவது மக்களாகிய நீங்களாக இருந்தாலும் இந்த வளங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒத்துழைப்பு தருமாறு மிக தாழ்மையுடன் வேண்டுகிறேன்.